அக்கா, இன்னைக்கு நம்மள என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியல. ஆமா மாமா, அந்த ராணியும் சித்தார்த்தும் இதுகிட்ட மாட்டிக்கிட்டு பாடுபடுவாங்க, அதை பார்த்து நாம ரசிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ, மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு மாமா. ராணிய சாகடிச்சு சித்தார்த்த கதற விடலான்னு பார்த்தா அந்த திட்டத்துல மண்ணை போடுற மாதிரி ராணி சித்தார்த்த காப்பாத்திட்டு நம்மளை எல்லாம் உண்டியலன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த தாய்லாந்து பேய்க்கு தண்ணி காட்டிட்டா. அந்த ராணி அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல. சரி சரி, இருங்க இருங்க, எழுப்பி பாப்போம். தமன்னா, தமன்னா கண்ணு. அக்கா, ஜார்ஜினியான்னு கூப்பிடாம தமன்னான்னு கூப்பிட்டதுனால இந்த பேய் ஃபுல் டென்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. அக்கா, அது கோவப்படுறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுருங்க அக்கா. ஓய முடுங்க, விட்ட நீங்களே என்ன மாட்டி விட்டுருவீங்க போல இருக்க. இல்லக்கா, ஐயோ, இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. பௌர்ணமியில வச்சுதான் அந்த ராணியோட கதையையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் முடிக்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த ராணி என்ன ரொம்ப சீண்டி பார்த்துட்டா. இன்னைக்கு இப்பவே இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ராணியோட கதையை நான் முடிக்க போறேன். அவளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராணியோட பணத்தை பார்த்து அந்த சித்தா துடி துடிச்சு அழணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். ஓம் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. என்ன சொல்றது, என்ன சொல்றது, எனக்கு கேட்கல. யாராவது போய் அதை நிறுத்த சொல்லுங்க. சரணமையப்பா, சாமியே சொல்லுங்க. சரணமையப்பா, நிறுத்த சொல்லுங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு பிடிக்காத விஷயங்க நடக்குது. என் உடம்பெல்லாம் அப்படியே நெருப்பு பட்ட மாதிரி எரியுது. என்ன நடக்குதுங்க? சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சாமி, அந்த விளக்கு ஏத்துங்க சாமி. ஓம் கன்னிமூல கணபதியே சரணமையப்பா, ஓம் காந்தமல ஜோதியே சரணமையப்பா, ஓம் ஹரிஹர சுதனே சரணமையப்பா, ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா, ஓம் ஆறுமுக சகோதரனே சரணமையப்பா, சரணமையப்பா. அக்கா, ஐயப்ப சாமி உள்ள வந்ததுனால ஜார்ஜினியா வெளியே போயிடுச்சு போல இருக்கு. சரி தம்பி, இப்ப பேசாதீங்க. நீங்க மறுபடியும் வர வச்சிருவீங்க போல இருக்கே. ஜார்ஜினியா, ஜார்ஜினியா, நீ எங்க இருக்க? என் உடம்பு விட்டு நீ எங்க போன? எங்க இருக்க நீ? ஜார்ஜினியா, உன்னதான் கேக்குறேன், எங்க இருக்க நீ? ஜார்ஜினியா, ஜார்ஜினியா, ஜார்ஜினியா.
தமன்னா அம்மா தமன்னா அந்த ஜார்ஜீனியா பிசாசை தான் தேடி போறா. ஆமாண்டா மனு, தமன்னாவுக்கு இப்ப அந்த பிசாசு ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. ராணிய கொல்ற வரைக்கும் தமன்னா அந்த பிசாசை விட மாட்டா, அதுவும் இவ்வளவு விடாது. சரிக்கா வாங்க, நாம அவ எங்க போறான்னு பார்க்கலாம். நான் வரலப்பா சாமி, ஆளை விடுங்க. என்னம்மா மறுபடியும் போய் அந்த பைய அவக்குள்ள ஏறி நம்மள ஒரு காட்டு காட்டுறதுக்கா? நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரிக்கா, நீங்களே வராத போது நாங்க எதுக்காக போகணும்? நாங்களும் இங்கேயே இருக்கோம். ஆமாம்மா இங்கே இருக்கோம். எங்க போனான்னு தெரியலையே. ஜார்ஜினியா எங்க போச்சது? ச்சே. ஜார்ஜினியா, ஜார்ஜினியா, ஜார்ஜினி. ஜார்ஜினியா, என்னாச்சு உனக்கு? உன்னால ஏன் வீட்டுக்குள்ள வர முடியல? வா, வீட்டுக்குள்ள வா. அந்த சித்தார்த் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். அதனாலதான் என்னால வீட்டுக்குள்ள வர முடியல. வீட்டுக்குள்ள இருக்கிற உன் உடம்புக்குள்ளேயும் என்னால இருக்க முடியல. ச்சே, இந்த நேரம் பார்த்து சித்தார்த் மாலை வேற போட்டுட்டு என் பிளான் எல்லாம் சொதப்புவான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜார்ஜினியா, நீ மறுபடியும் என்னோட உடம்புக்குள்ள வரணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் உடனடியா அதை செய்யறேன். நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல சித்தார்த் கழுத்துல இருக்கிற மாலையை கட்டணும். அப்பதான் என்னால உன் வீட்டுக்குள்ள வர முடியும். சரி, நான் அதுக்கான வேலையை இப்பவே பாக்குறேன்.